ஹாய்ங்க. இந்த டே எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லுமே வாட் ஐ ஏட் இன் எ டே மாரி தான் இருக்கும். காலைல எழுந்தாச்சு ஆஸ் யூசுவல் நான் பண்ற செடிக்கெலாம் தண்ணி ஊத்திட்டு, அத்தைக்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நானும் குக் பண்ணுவேன். அவங்க அவங்க கட் பண்ணுவாங்க, இல்ல நான் குக் பண்ணுவேன்னா, நான் கட் பண்ணுவேன், அவங்க குக் பண்ணுவேன். 2 பேருமே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம். எனக்கு 1:00 தான் ஷிஃப்ட் டைம் ன்றதுனால ஆஃபீஸ் டைமு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் 2 பேரும் ஹெல்ப் பண்ணிப்போம். மார்னிங் வந்து கிழங்கு தான் அவிச்சிருந்தோம். ஸோ கிழங்கே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வேறு எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல. ஸோ மரவள்ளி கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிக்கும். இது கூட சர்க்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும். இல்லை மரவள்ளி கிழங்குல புட்டு செய்வாங்கள்ல, அதுவும் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் செய்வோம். டைம் இருந்தால் மரவள்ளி கிழங்குல புட்டுலாம் செய்வோம். இல்லைன்னா ஆஸ் யூசுவல் அப்படியே சாப்பிட்டுப்போம். சில பேருக்கு கிழங்கு பிடிக்காது. எங்கள் வீட்லேயே என் சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என் சிஸ்டர், நான் சாப்பிடுவேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் தாத்தா ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த கிழங்கு வந்து வீட்லலாம் செய்ய மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து கிழங்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கிழங்க வச்சு அது அவங்க சேல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எங்கள் தாத்தா வாங்குவாங்க. அதை நானும் அப்போ சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் வந்து இன்னைக்கு கீரை குழம்பு, சிறுகீரை குழம்பு கடையல் மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கத்திரிக்காய் அண்டு முருங்கைக்காய் போட்டு தொக்கு, நல்லா ஒரு கிரேவி மாதிரி. இந்த முருங்கைக்கீரை இல்லை, இந்த கீரை கடையலுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. இந்த கீரை கூட இந்த தொக்கு ப்ளஸ் கருவாடு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இது எது ஃப்ரை பண்ணாலுமே கீரை குழம்பு சாப்பிடாதவங்க கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த கீரை குழம்பு ரைஸ் போட்டு, அந்த ரைஸில் கொஞ்சோண்டு கீ ஊற்றிட்டு கொஞ்சமாக, அப்புறம் அப்படியே அந்த கீரை குழம்பு போட்டுட்டு அப்படியே சாப்பிடும்போது பெரஞ்சி கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த கருவாடு ப்ளஸ் கீரை குழம்புலாம் வேறு லெவல் காம்போ. அதெல்லாம் செஞ்சுட்டே இருந்த பக்கம் மோர் போட்டாச்சு. மோர் குடிக்கலான்னு சொல்லிட்டு மோரில் கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மொத்தமாக அடித்து கொஞ்சம் சீரகமும் போட்டு மொத்தமாக அடித்து குடித்தாச்சு. கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் நல்லாவும் இருக்கலாம். மோர் குடிக்க எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நான் தயிரே சும்மாவே சாப்பிடுவேன். சில பேருக்கெலாம் பால் சம்மந்தப்பட்ட பொருளே பிடிக்காது. கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் என்னோடய லன்ச் வந்து ஒயிட் ரைஸு இப்போதைக்கு டயட் இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம ரைஸ்லாம் சாப்பிடாம இருக்கிறதுலாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே தான், இருக்கவும் முடியுதுல்ல செல்ஃப் கண்ட்ரோலாக. சாப்பிட்டா நான் ரைஸ் எடுத்துக்கும்போது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கே, வாவ், சூப்பராக இருக்குது. இப்படி தான் இருக்குது. டெய்லியும் ரைஸ் சாப்பிட்றோம். ரைஸ் அடிக்டாக இருக்கவங்களுக்கு அது தெரியும். மதியம் நான் 12:45க்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு 1:00 லாகின் பண்ண உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்கு தான். அப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டுப்பேன்ல, 7:00 வந்துட்டேன். சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பொடி தோசை. எனக்கு தோசைனாலே ரொம்ப பிடிக்கும். இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். இட்லினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். தோசைனா கொஞ்சம் ஓகே, லைக் பண்ணி சாப்பிடுவேன். பொடி தோசைனா சொல்லவா தேவை. டேஸ்ட்டு கொஞ்சம் கீ போட்டு அதில் நல்லா பொடியை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு, நிறைய தூவ முடியல, அதனால வந்து கொஞ்சமாக பொடி வந்து தட்டுலேயும் வச்சுக்கிட்டேன். வீட்லேயே பொடியை அரைச்சி வச்சுருவோம் நாங்கள். இதுவே பொடி தோசைக்கு, பொடி இட்லி செய்கிறதுக்கு அந்த மாதிரின்றதுனால வீட்லேயே செஞ்சு வச்சுருவாங்க. ஒன்று நான் பண்ணுவேன், இல்லை அத்தை பண்ணுவோம். ஆனால் பொடி இருக்கும். இந்த உடச்சக்கல்ல இருக்குல்ல, உடச்சக்கல்ல ப்ளஸ் கார்லிக், இது மட்டுமே போட்டு ஒரு பொடி செய்வோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே
அது அது ப்ளஸ் தோசை, சம்டைம் வீட்டில் சாம்பார் செஞ்சாங்கன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சாப்பிடும்போது கூட அது ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தோசை 2 தோசை சுட்டுக்கிட்டேன். ஒரு 7:00லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெயிட்டு ஏறாமல் இருக்கும். நேற்று பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா வெயிட்டு ஏறிடுச்சு. வெயிட்டை பார்க்கும்போது ஓ காட்! அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் கில்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. நம்ம எப்படியோ குறைச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது. இந்த 7:00க்குள்ளே சாப்பிட்ற ஹேபிட் வந்துட்டாலே கொஞ்சம் வெயிட்டு போடாது. ஐ திங்க் எனக்கு என்னவோ தோணுது. அதுவும் இன்னும் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோன்னா ஈவினிங் சுண்டல் அது மாதிரி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பர் தான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு டின்னருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றினா அது சரியாகவே வரல. தண்ணி கலக்காமல் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க தண்ணி ஊற்றாத மாவில் சொல்லிட்டாங்க அத்தை. சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கட்டியாக இருக்க மாவில் வருதா? வரல. அது ஒரு கோந்து மாதிரி மொத்தமாக சேர்த்து வந்துடுச்சு. வேஸ்ட்டாக போச்சு தோசை. அப்புறம் நான் ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி தண்ணி அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பண்ணும்போது ஓகேவா இருந்துச்சு. வீட்டில் வேறு கிரைண்டரு ரிப்பேருன்றதுனால மாவு மிஷினில் போயிட்டு மாவு தனியாக அரைச்சி மாவு உளுந்து இதெல்லாம் தனியாக பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி பண்ணது இது மாவு. அதை கொடுத்துருக்கோம் கடையில் அந்த கிரைண்டரு. அது இன்னும் வரல. 20 டேஸ் பக்கம் ஆச்சு. கால் பண்ணி கேட்டு அதுவும் பண்ணுறேன்னாங்க. இன்னும் பண்ணலை. ஸோ மாவு போடுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிக்ஸிலே தான் அரைச்சாங்க. மிக்ஸிலலாம் செட் ஆகலை. ஸோ அதனால் மாவு மில்லுக்கே போய்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னையோட டின்னர் இது தான். இன்றைக்கி ஃபுல் டே இது தான் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எனக்கு 10:00 தான் ஷிஃப்ட்டு முடியும். ஷிஃப்ட்டு முடிஞ்சோடனே லாக் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் தூங்க போயிடுவேன். உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஃப்யூச்சர் வீடியோஸில் வெயிட் லாஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ளஸ் ஜிம்மு ஒர்க் அவுட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் வாட் 18 என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய்.